அமாவாசை அன்று நகை வாங்கலாமா? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கும் இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது அமாவாசை அன்னைக்கு நகை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தா, அமாவாசை அன்னைக்கு நகை வாங்குவதை தவிர்த்து மற்ற சுப திதிகள்ல வாங்கலாங்க. ஏன் அமாவாசையில நகை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அமாவாசை அப்படிங்கிறது இறந்தவர்களுக்கு நாம திதி கொடுக்கக்கூடியது. அதாவது இறந்தவர்களை நினைத்து மனதார வேண்டிக் கொண்டு அவங்கள நினைச்சு நம்ம வேதனைப்படுவோம். அதாவது நம் கூட வாழ்ந்தவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் இப்பொழுது நம்முடன் இல்லை. அவர்களை நினைத்து நாம் வருந்தி மன வேதனைப்பட்டு அவங்க பிரிந்த துயரத்தை நினைத்து நம்ம கஷ்டப்படும் போது அந்த இறந்தவர்கள் மேலிருந்து பார்ப்பார்களாம், நமக்காக பாரு, எல்லா சந்தோஷத்தையும் இன்னைக்கு எதுவுமே அனுபவிக்காம நமக்காக கண்ணீர் விடுறாங்க, நமக்காக வேதனைப்படுறாங்க அப்படின்னு முன்னோர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். முன்னோர்கள் அருள் கிடைக்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் நினைக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த காரிய தடையெல்லாம் வரும் இல்லைங்களா? ஏனே தெரியாம கஷ்டம் வருது, ஏனே தெரியாம காரிய தடை வருது, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு தொழில் லாஸ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய சங்கடங்கள் வரும் இல்லைங்களா? இதெல்லாம் முன்னோர்களோட சாபம் தான். அப்போ இந்த அமாவாசை திதி அன்னைக்கு நீங்க நகை வாங்கும் போது என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அந்த நகையை வாங்கி போட்டு பார்த்து நம்ம அழகா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்களா, இன்றைய நாள்ல என்ன நினைச்சு நீ வருத்தப்படாம நீ நகை வாங்கி சந்தோஷமா இருக்கியா, உன்னுடைய சந்தோஷம் எவ்வளவு நாள் நிலைக்கும் அப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடிய சாபம் இதுதான். அதுவும் இல்லாம அமாவாசை அன்று நாம் படைக்கப்படும் படையல் அவர்கள் உண்பார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த நாள் நம்ம அந்த படையல் செய்யாம நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அவங்க மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாவாங்க. உதாரணத்துக்கு, நமக்கு ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே. இப்போ ஸ்கூல்ல படிக்கிற ஒரு 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க திடீர்னு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, ஒன்றா எங்கே போனாலும் போவாங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு நாள் திடீர்னு ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த விட்டுட்டு போய் சாப்பிட்டதுனால அவங்க மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவ்வளோ நாளாக கூடையே உட்காந்து சாப்பிட்டு கூடையே சுற்றிட்டு இருந்தவங்க திடீர்னு என்னை விட்டுட்டு அவங்க மட்டும் போய் சாப்பிட்றாங்களே அப்படின்னு வேதனைப்படுவாங்க. அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே, நம்மளை விட்டுட்டு போனாலும் நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது. அப்போது நம்ம கூட இவ்வளோ நாள் வாழ்ந்து பாசம் காட்டி நம்மளுடைய தேவையை செய்த முன்னோர்கள் மறைந்த நாளை நம்ம அவங்களுக்காக ஒதுக்கி அவங்களுக்கு பிடித்த உணவுகளை கொடுக்கும்போது மனதளவில் அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க. அது மூலியமா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில எப்போதுமே செல்வ செழிப்பு மிகுந்து காணப்படுங்க. அதனாலதான் இந்த அமாவாசை நாட்கள்ல நகை வாங்குறது, அதே மாதிரி திருமணம் பண்றது, நிச்சயதார்த்தம் பண்றது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தள்ளி வைக்கிறதுக்கான காரணம் இதுதான். எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தவறை நம்ம செய்ய மாட்டோம். அந்த அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களை வழிபட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியா வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த அணிகலன்கள் நம்மளைய தேடி வருங்க. நன்றி.